இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் உலக நாயகன் விஜய். அவர் என்ன சொல்றாப்லனா, இவர் வந்து ஒரு படத்தையோ நடிப்பையோ கிரிட்டிசைஸ் பண்ணலாமா? ஏன்னா இவர் நடிகரா இருந்திருக்காராம், இவர் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. ஆனா நம்மளாம் வந்து ரிவ்யூவும் சொல்லக்கூடாதான், நம்மளாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவர் வாயால என்ன சொல்றாருன்றதை கேளுங்க, அப்புறம் தூக்கி வச்சு அடிப்போம். முன்னாடி என்ன பண்ணாங்க? நான் யாரு? நீங்க ஆக்டர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா. சரி, என்ன சேனல்ல ஒர்க் பண்ணேன்னு தெரியும்ல? தெரியும். ப்ளூ சட்டை மாறன் யாரு? ரிவ்யூவர். அது முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமா. ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆமா. சினிமால இருந்திருக்காரு. ஃபிளிப்ல யாரு அவங்க? ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணா எங்க சினிமா பத்தி என்ன சொல்லுங்க. இவர் என்ன சொல்ல வராப்லனா, பிளிப் இதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனிலயோ வேற எதுலயோ ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ அவங்க யூடியூபர், அவங்க எப்படி சினிமாவை கிரிட்டிசைஸ் பண்ணலாம்? அதுக்கு என்ன தகுதி அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ ஒரு ஹோட்டலுக்கு போற, ஐயோ இது ஆல்ரெடி பிளிப்பே சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க, இருந்தாலும் நான் சொல்றேன் என் பங்கு. என்னடா தற்கூரி மாதிரி பேசுறிய? நான் ஒரு ப்ராடக்ட்டை போய் வாங்குறேன், அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்னடா உரிமை இல்லைன்னு எப்படா நீ சொல்லுவ? சினிமாவும் ஒரு விதமான ப்ராடக்ட் தான், அது என்டர்டைன்மெண்ட் ப்ராடக்ட். அந்த சினிமான்ற ப்ராடக்ட்டை நான் காசு கொடுத்து வாங்குறேன். ஐ மீன் நான் டிக்கெட்டை வாங்கி நான் பாக்குறேன். அந்த 3 மணி நேரம் நான் போய் உள்ள உட்கார்றதுக்கு நீ என்ன ₹1 2 டிக்கெட் வச்சிருக்க? டிக்கெட் ரேட் என்ன? அதை வச்சு பாப்கார்ன் சமோசாவை நீ என்ன ரேட்டுக்கு விக்கிறன்றதும் உனக்கும் தெரியும். சரி, அந்த ஸ்கேமை ஓரமா வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு வருவோம். டிக்கெட்டை கொடுத்து நான் தியேட்டருக்குள்ள போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டேன். இப்போ நான் ஒரு காசு கொடுத்து அந்த படத்தை பார்த்துட்டேன். நான் கொடுத்த காசுக்கு அந்த படம் ஒர்த்தா இல்லையான்னு நான் சொல்றது எப்படி தப்பு நீ சொல்லுவ? என்ன ஓசியாவா என்னை படம் பார்க்க விட்டு? அது பிளிப்பே சொல்லியிருப்பாங்க, இந்த ஹோட்டல் கான்செப்ட் மாதிரி தான். ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். நான் காசு கொடுத்து சாப்பிட்றேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இங்கே வந்து சினிமாலாம் கேவலமா இருக்குன்னு சொல்லிருந்தாரு. சரியா? அவருக்கு மாசம்லாம் சம்பளம் வருது, இவர் கேவலமா இருக்குன்னு சொன்னதுனால அந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் பண்ண மாட்டேங்கிறாரு, டேரக்டர் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சரி, நீ ஒரு பிரியாணி வாங்குற, அதுல உள்ள அந்த சிக்கன் பீஸ்ல புழு இருக்கு, தின்னுட்டு வந்துருவியா? அப்படியே ஐயோ நம்ம ஏதாவது சொன்னோம்னா அந்த ஹோட்டல் ஓனர் பாதிக்கப்படுவார்னு அப்படியே தின்னுட்டு வந்துருவியா? அங்கேயே எந்திரிச்சு சண்டை ஓட்டுற மாட்டேன், வெளியில வந்து கூகுள் மேப்ல ரிவ்யூ போட்டு கிழிச்சிட மாட்டேன், இருக்கிற பாலிமர் மாதிரி சேனலை கூப்பிட்டு பேட்டியே கொடுத்து அதே தாண்டா இது. அது என்ன படம் எடுத்துட்டு வந்து ரிவ்யூ கொடுனா இது என்ன கணக்கு? அப்ப ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு நான் அதுக்கு முன்னாடி ஹோட்டல் வச்சிருக்கணுமா? பரோட்டா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அப்படின்னா நீ வந்து பரோட்டா போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல பரோட்டா மாஸ்டரோட இல்லை, பரோட்டா நல்லா வர்ற வரைக்கும் மாஸ்டர் போடணும். மூட்டுங்க மாஸ்டர் நல்ல பரோட்டா. கேட்டுச்சா? மூடிட்டு மாஸ்டர் ஒழுங்கா பரோட்டா போட சொல்லு.